வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல. புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் தொடர்பான ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீட்டு, யுஜிசியினுடைய நெட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம் போன்ற விஷயத்துல இந்த கேள்வித்தாள் முன்கூட்டியே லீக் ஆனது, அதுல நடந்த பல்வேறு முறைகேடுகள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இந்திய தலைவில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பல்வேறு இடங்களில் மாணவருடைய போராட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்ப கூடுதலா இன்னொரு விஷயம் இப்ப ஒரு பெரிய டாக்கா மாறுது. அது என்ன அப்படின்னா, 2வது முறையாக சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓம் பிர்லாவுடைய மகள் அஞ்சலி பிர்லா அவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாங்க. இப்ப அவங்க கரண்ட்ல ரயில்வே துறையினுடைய செக்ரட்டரியா இருக்காங்க. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம் ஐஏஎஸ் ஆனாங்க? ஏற்கனவே மாடலிங் ஃபீல்ட்ல இருந்தாங்க. இப்ப எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க? இப்ப இதுக்கு பின்னாடி அரசு இன்ஃபுளுன்ஸ் இருக்கா? நெட்ல என்ன குளறுபடி நடந்துச்சு, அதே மாதிரியான குளறுபடி யூபிஎஸ்சி எக்ஸாம்லயும் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள்ல பேக்டோர் எக்ஸாம் எழுதாமலே வந்ததாக ஒரு தகவல் கூட இருக்கு. இவங்க எல்லாம் பேக்டோர்ல வரவங்க. அந்த பேக்டோர்ல வரவங்க அப்படின்னும் போது ஒரு ஐஏஎஸ் கேடர், அந்த கேடருக்கு இருக்கிற இந்த அஞ்சலி பிர்லா, ஏன்னா இந்த ஓம் பிர்லா எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, நீண்ட கால RSS உடைய தொண்டர். அந்த RSS உடைய தொண்டர் என்பதனால தான் செகண்ட் டைமே RSS அவர் தான் ஸ்பீக்கரா இருக்கணும்னு ரெக்கமெண்ட். அதை கேட்டுதான் மீண்டும் உட்கார வச்ச நரேந்திர மோடியினுடைய நெருங்கிய நண்பர். இவங்க 2 பேருமே RSS யூனிஃபார்ம்ல இருக்கிற படம்லாம் கூட எல்லாத்தையும் வந்திருக்கு. ஆக இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவருடைய மகள் ஐஏஎஸ் ஆபீசர். அது எப்படி அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஃபர்ஸ்ட் டைம்ல பாஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல, ஆனால் பாஸ் பண்ணுவதற்கான அந்த தகுதியும் அந்த ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கா, அதனுடைய இது இருக்கான்னு பார்த்தா இல்ல. அவங்க லோயர் வகுப்பு காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டாவும் இல்ல. 2 times 3 times கழிச்சுதான் டிகிரியே வாங்கியிருக்கிறது, மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கிறதே வந்திருக்குது அவங்க இதுல ஹிஸ்டரியில. ஆக அப்படி பார்க்கும்போது ஐஏஎஸ் மட்டும் உடனே இம்மிடியட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சாதாரணமா ஐஏஎஸ் ஆகிப்போச்சா? இல்லை. அந்த டவுட்டாலதான் இந்த கேள்வியே வந்தது. எக்ஸாம் எழுதாமலே போட்டு வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் போனா என்ன? ஏன்னு கேட்டீங்கன்னா, RSS பிஜேபி குரூப்ல இன்னொன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி வகுப்புகள் நடத்துறாங்க. எதுக்கு பயிற்சி வைப்பான்? இவங்க ஐஏஎஸ் IPS எல்லாம் போறதுக்கு. இப்ப அண்ணாமலை நீங்க ஒரு ஆள் இருக்காருல்ல, 420 மலை நம்ம சொல்றோமே, சீட்டிங் மலை. இந்த 420 மலை எங்க படிச்சுது? அந்த பயிற்சி வகுப்புல படிச்சுதான் IPS சேர்ந்தது. எதுக்கு சொல்றோம்னா, நிறைய பேரு இவர்களுடைய அகாடமி வகுப்புல படித்தவர்களாக, ட்ரைனிங் எடுத்தவங்களாக அவங்களை IAS IPS ஆபீசர் ஆக்குறதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் 420 மலையை சொன்னேன். இந்த அம்மையாருடைய அஞ்சலி பிர்லாவுடைய முன்னாள் கல்வி தகுதியையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனால இந்தியாவில நீட் என்ன பண்ணாங்க? யாருமே ஏத்துக்கல. இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய குரலை இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் பொங்கி எழுறாங்க. போராட்டங்கள் டெல்லியிலேயே நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வீக் எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா இவங்களை ரிசல்ட் என்பதை முதலே எழுதிடுறாங்க. எக்ஸாம் வர்றதுக்கு முன்னே ரிசல்ட், அதுதான் பிஜேபி. நல்லா கவனிக்கணும். எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முந்தி யார் யார் பாஸ், எத்தனை % இந்த ஸ்டேட்ல எத்தனை % அப்படின்னு ரூம்ல உட்கார்ந்து முடிவு பண்றானுங்க RSS காரர்கள். அந்த வகையில தான் நீட்டு கோளாறுகள்லாம் இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. வெளிப்படையாக கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணது 40 lakhs வரைக்கும் வியாபாரம் பண்ணது. அதை போலவே தான் நெட் என்ன? ப்ரொஃபசர்ஸ், காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் செலக்ட் பண்றாங்க. இந்தியா முழுக்கும் எக்ஸாம் எழுதிட்டாங்க. எக்ஸாம் எழுதியதற்கு பிறகு அதுல ஏற்பட்ட அந்த வித்தைகளும் கோளாறுகளும் எல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்த உடனே ரத்து பண்ணியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இது என்ன? நம்ம நாட்டை ஏன் இப்படி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நாசப்படுத்துறானுங்க? இப்போ நீங்க மிக தெளிவாக அவர்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் IAS ஆக இருந்தாலும் IPS ஆக இருந்தாலும், IPSல பயிற்சி அவங்களுடைய அகாடமிக் கிளாஸ் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்த அண்ணாமலை
420 மேல தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் ஆபீசர். இந்தியா முழுக்கவும் ஐபிஎஸ்ல அங்க படிச்சவன் தான். அதே மாதிரிதான் ஐஏஎஸ். அங்கு படித்தவர்களை இங்கு கொண்டு வந்து போட்டு விட்டு தமிழ்நாட்டுல அநியாயம் பண்றதுக்கான வேலையை செய்யறது நமக்கு தெரியும். அஞ்சலி பிர்லா மேல எல்லாருக்குமே ஒரு டவுட். நீ எக்ஸாம் எழுதாமலே உள்ள வந்துட்ட, பேக் டோர் வழியா வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுக்க வேண்டியதும் அதற்கு ஒழுங்கான விளக்கம் தர வேண்டியதும் அவங்களுடைய கடமை. ஏன்னா ஓம் பிர்லா மேல அவ்வளவு டவுட் இருக்கு. ஓம் பிர்லா 100% ஆப்டாயர் போட்ட காக்கி ஆப்டாயர் போட்ட RSS ஊழியர். மோடியும் அவரும் நண்பர். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு ஓம் பிர்லாவுக்கு அமித்ஷாவே அதிகாரம் கொடுத்திருக்கிறதையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதனால இவனுங்க நடத்துறது கவர்மெண்டே இல்ல, இவர்கள் நடத்துவது பிஜேபியினுடைய ஆளுமை. அதுக்காக இந்தியாவை கெடுத்து குட்டிச்சுவராக்குறானுங்க. இப்ப ஏற்கனவே வந்து இப்ப நெட்ல, கியூட்ல, செட்ல இந்த மாதிரியான விஷயத்துல நடந்த இந்த குளறுபடிகள், இதை வந்து நீங்க வந்து பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்க முயற்சி செய்யறீங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க முயற்சி செய்யறீங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதுக்காக கடுமையா போராடுறாரு. பட் அவரோட மைக் அணைக்கப்படுறது, பிறகு வந்து அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறது, அந்த சப்ஜெக்டை பத்தி பேசினா அவையை வந்து ஒத்தி வச்சுட்டு சபாநாயகர் வந்து எந்திரிச்சு போறாரு. இது போன்ற சிக்கல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா யூபிஎஸ்ல ஒரு பிரச்சனை கிளம்புது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நீட்டு விவகாரமே இன்னும் விசாரிக்கப்படல. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா யூபிஎஸ்சி கிளம்பினா இது எப்படி விசாரிக்கப்படும்? நாளைக்கு இதை எதிர்த்து எப்படி நீங்க வந்து பாஜகவை எதிர்த்து ஃபைட் பண்ணுவீங்க? அவர்கள் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க என்பதற்காக நாம மக்களிடம் சொல்லாம இருக்க முடியாது. நாம பார்லிமெண்ட்ல பதிவு பண்றோம். நீ வந்து கேட்டியோ கேட்கலையோ, இது தப்பு, நீ நாட்டை நாசமாக்குற. அடுத்தது மக்களுடைய விருப்பத்தோடு வரும்போது நீ செய்த அத்தனையுமே ரத்து செய்யப்படும், எல்லாம் கேன்சல் செய்யப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தகுதியோ தரமோ இல்லாதவர்களுக்கு நீ பாஸ்போர்ட் கொடுக்கலாம். நாங்க இப்பவே பதிவு பண்ணிட்டோம் தப்புன்னு. இப்ப ராகுல் எழுந்திருக்கிறார். அவர் எதிர்கட்சி தலைவர். முன்ன இருந்த சாதாரண வெறும் எம்பி மட்டும் கிடையாது, பார்லிமெண்டினுடைய ஆப்போனன்ட் பார்ட்டி லீடர், எதிர்கட்சி தலைவர் பொழுது ஈக்குவல் டு PM ஒரு டைப்ல எதிரில் உட்கார்ந்து சொல்லக்கூடியவர். அவருடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு பார்லிமெண்டேரியனுடைய கடமை. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரோ, எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ காதலியே வாங்கிக்கல, பேசவே இல்லை. அதுக்கு முன்னால ஓம் பிர்லா எழுந்திருச்சு, ஸ்பீக்கர் எழுந்திருச்சு, நீங்க சொல்ற மாதிரி மைக் ஆஃப் பண்றது எனக்கு தெரியாது, அதுவும் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு கதை சொல்றது, இப்ப நான் ஒத்தி வச்சுட்டு போறேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு உண்மை. என்னன்னா, இது முதல் கூட்டம். இப்பதான் பதவி ஏற்றிருக்காங்க. பதவி ஏற்ற இந்த நேரத்துல மக்கள் பிரச்சனைகளுக்கு அங்கு பதில் கொடுத்தாகணும். பதவி ஏற்ற நேரத்துல நாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோம், நாங்க செய்வோம் என்று சொல்வதுதான் இதுவரை இந்த 72 வருடத்துல இந்தியாவுல பார்லிமெண்டாக இருந்தாலும் அசம்பிளியாக இருந்தாலும் மக்கள் பார்த்தது. ஆனா அதற்கெல்லாம் மாறுபாடா வேறுபாடாக இப்ப நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீட்டை பத்தி பேசுற போறீங்க, நெட்டை பத்தி பேசுற போறீங்க, இந்த UPSC பத்தி பேசுற போறீங்க. இதெல்லாம் தேவையில்லை என்பதற்காக நான் எமர்ஜென்சியை பத்தி பேசுறேன். சம்பந்தமே இல்லாமல் 50 வருடத்திற்கு முன்பு இருந்த ஒன்றை பேசி உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி நீங்க வந்து வெளிநடப்பு செய்யணும், பிரச்சனையை திசை திருப்புவது. இந்த பிரச்சனையை திசை திருப்புகிற திட்டம் போடுற வேலையை மிக தெளிவாக ஸ்பீக்கர் தலைமையில நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். அவங்க அந்த திசை திருப்பும் அரசியல செய்யறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த எமர்ஜென்சி விவகாரத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து மோடி குஜராத்ல CM-ஆ இருக்கும்போது அன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்காக நீங்க வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம். பிறகு வந்து மணிப்பூர்ல இறந்த பெண்களுக்காக வந்து நீங்க ஒரு விஷயத்த முன்னெடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு முன்னெடுக்கிறது எவ்வளவு அரசியல் இருக்கு. இதெல்லாம் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப முன்னெடுக்கலாம் போது முன்னால் எடுக்க வேண்டியவர்களும் லைன்ல வந்துருச்சு. ஒரு பேப்பரை வச்சு எழுதுனீங்கன்னா 1 2 3 4 போட்டு வரும்போது நம்பர் 1 எஜுகேஷன். நம்ம அதை வச்சுக்கணும். மாணவர்கள், மாணவிகள், எதிர்காலம், இளைஞர்கள், அந்த இளைய உலகம், அதுதான் நாளைய இந்தியா. அந்த நாளைய இந்தியாவை நாசமாக்குற வேலையை முதல்ல நம்ம எடுத்தாகணும். அதை தொடர்ந்து கேட்கறதுக்கே விடல. இப்ப நீட்டை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டங்கள் நடக்குது, மாணவர்கள் பிரச்சனையெல்லாம் பார்லிமெண்ட்ல மெயினா எடுத்து வைக்கிறோம். அப்ப இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பிரைமரி கொடுக்குறோம். நீங்க சொல்ற போற மணிப்பூர்,
அதற்கு அடுத்ததாக லைனா இருக்கு. இவர்கள் செய்திருக்கிற இந்த வேலைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். ராகுல் எதையும் விட்டுற மாதிரி இல்ல, மிக தெளிவாக இருக்கிறார். மிக தெளிவாக ஒரு பிரச்சனையா எடுத்து வைக்க இருக்கிறார். இவர்கள் மீட் பண்ணுவார்களா பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட பார்லிமெண்டில் நம்முடைய கடமையை இந்திய கூட்டணி செய்யும். அதைத்தான் ஒண்ணா இப்ப கேட்டுட்டு வராங்க. பட் வந்து அரசியல் விமர்சகர்கள் இப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளால எந்த அளவுக்கு ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும்னு தெரியல. ஏன் அப்படின்னா கடந்த காலத்துல 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்ச இந்த ஓம் பிர்லா இன்னொரு 240 கூடுதலா ஒரு 100 பேர் சேர்த்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் எவ்வளவு நேரம் ஆக போகுது, அவர் அந்த விஷயத்தை செய்வாரு அப்படின்னு குறிப்பிடறாங்களே. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அது எப்படி எதிர்கொள்வீங்க? நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்படியே அவர் நினைச்சாரு உடனே எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாரு. ஏதேனும் ஒரு ரீசன், ஒரு காரணத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த காரியத்தை செய்யறதுக்கு பார்ப்பாங்க. அந்த வேலையெல்லாம் இப்ப எங்களுக்கு தெரியும். இவனுங்க எந்தெந்த இடத்துல பிளான் பண்ணுவான், எந்தெந்த இடத்துல சதித்திட்டம் போடுவார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி பேஸ் பண்ணணும் என்பது இந்திய கூட்டணிக்கு, எதிர்கட்சி தலைவர் ராகுலுக்கும் தெரியும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வரான தளபதிக்கு தெரியும். அதனால அவ்வளவு சுலபத்துல அப்படியே நினைச்ச உடனே எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் போயிடலாம் அப்படின்றது கற்பனை கூட பண்ண முடியாது. அவர்களால் எதையும் நிறைவேற்ற முடியாமல் தவிக்க போவதை நாடு பார்க்க போகுது. இப்ப மோடி 3வது முறையா பொறுப்பேற்றிருக்கும் போது நாட்டுல பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே கடந்த காலத்துல அவர் கொண்டு வந்த திட்டத்தால பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை, இப்ப புதுசா வரக்கூடிய சில பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது நீங்க எதிர்கட்சிகள் மோடி எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது உங்ககிட்ட போதிய அளவுல ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது. இன்னும் வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஒரு ஜெல்லா இருந்து நீங்க மோடி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. தனிப்பட்ட ராகுல் காந்தி, தனிப்பட்ட காங்கிரஸ், தனிப்பட்ட திமுக அப்படிதான் இருக்கு தவிர இந்தியா கூட்டணியே இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி என்று சொல்வதே தவறு. இந்திய கூட்டணியினுடைய உறுதியை பார்த்துதான் மோடிக்கு ஒரே கலக்கம். மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இந்திய கூட்டணி இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்துல மம்தாவை தெளிவாக எடுத்து சொன்னாங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்படிப்பட்ட திட்டங்களை, நீட் போன்ற திட்டங்களை ஒற்றுமையாக இருந்து நாங்கள் எதிர்ப்போம், ரத்து பண்ணுங்க. இந்திய கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம். ஆனால் இந்தியா என்று வருகின்ற பொழுது பார்லிமெண்ட்ல நாங்கள் ஒரே குரலாக வருவோம்னு அவங்களும் சொன்னாங்க. இப்படி இவர்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் நடக்கல. ஆனா உண்மை என்னன்னா, பிஜேபியினுடைய கூட்டணி ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணியில வைக்கின்ற கோரிக்கைகள் ஒரு கண்டிஷன்ஸும் போடும்போது ஒண்ணும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா. இந்த அரசாங்கமே நீடித்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பயம் பாரதிய ஜனதாவுக்கே வந்துருச்சு. நாம அதை பற்றி கவலைப்படல. எதை வச்சு பயம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க பாஜகவுக்கு? ஆமா, எதை வச்சு பயம் வந்துருச்சுன்னு சொல்றோம்னா, இன்னைக்கு அவர்கள் நடந்துகிட்டு இருக்கிற முறை. இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அவருடைய மெயின் ரோல் இருக்கு. அவர் கேட்கறத இவங்க செய்யணும்ன்ற ஒரு கட்டம் வந்து போச்சு. இன்னைக்கு அப்படித்தான் அவருடைய கோரிக்கைகள். இப்ப அவருடைய கோரிக்கையில ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி மோடி பேசிட்டு வந்தாரு. அவரே சொல்லிட்டார், நீங்க தான் பேசுறீங்க, ஓட்டு கேட்கும் போது எலெக்ஷன் கூட்டத்துல அதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்லல மோடி. சரி சரி சரி, ஆமா, வெயிட் 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 இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாமே காரணம். எடுத்த உடனே மறுத்து போ, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா மோடி கவர்மெண்ட் டிபெண்ட்ஸ், அது சார்ந்து இருப்பது இவர்களை போன்றவர்களை. அதனாலதான் சொன்னோம், அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கு. இந்திய கூட்டணி என்பது எதிர்கட்சிகளின் கூட்டணி. நாங்க ஒரு பிரச்சனையை எடுத்து வைச்சோம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்து வைக்கிறோம். அதுதான் முக்கியம். அதனாலதான் நாங்க சொன்னோம். ஓகே, மோடி அந்த 2.0ல அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டாரோ, எதிர்கட்சிகள்ல பழி வாங்கக்கூடிய அரசியல் ரீதியான பழி வாங்க நடக்கூடிய அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரியான விஷயம் தான் இப்பவும் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது நம்ம பார்த்திருப்போம். இப்ப அதுக்கு அடுத்த இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக அரசை டார்கெட் பண்ணி இங்க யார் யார் மீது என்னென்ன பெட்டிஷன்ஸ் எல்லாம் பழைய கேசஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கு ஐடிக்கு எல்லாம் ஒரு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு இது போன்ற சிக்கல் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது, திமுக அரசுக்கு வரும்பொழுது அதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? நாம எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்றது சட்டப்படி வந்தா சட்டப்படி எதிர்கொள்ள போறோம். லீகலா மீட் பண்ண எங்களுக்கு தெரியும். நீ இல்லீகலா போகின்ற பொழுது அது என்ன கதிக்கு ஆளாகுன்றது நாட்டு மக்களுக்கு தூள் உரித்து காட்டப்படும். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா?
நீங்க சொன்னது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த புள்ளி விவரம்லாம் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கறது தான். அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் மூலியமா எல்லாமே தமிழ்நாடு டாப்ல இருக்கின்றோம். எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் சரி. அதே போல அடிப்படையான ரோட்ஸ் மற்றும் உள்ள சாலை வசதி எல்லாத்தையும் தமிழ்நாடு நம்பர் 1. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல ஆதரவு அதிகமாக போவதை கெடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை பார்க்கறதுக்கு தான் பிஜேபி கவர்மெண்ட் இப்ப ரெடி ஆகி என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் எப்படி வந்து கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க எப்படி வந்து பஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி இவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லா ஸ்டூடெண்ட்டும் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா உயர்கல்விக்கு போனா 1000 ரூபான்னு தராங்க. இவைகள் எல்லாம் புதியதாக இருக்கு. காலை உணவு திட்டம் கனடா நாட்டுல பிரைம் மினிஸ்டரே பாராட்டி கனடாவில் அறிமுகப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பேர் போகுதுன்னு தாங்க முடியல மோடி கவர்மெண்ட்டுக்கு. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடியை தரணும். ஏற்கனவே தந்த நிதி நெருக்கடியை விட அதிகமாக தொல்லைகளை தரணும். ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அதை ஒழுங்காக கொடுக்க கூடாது. இப்படின்னு ஒரு பிளான் போட்டு 420 மலையை போட்டு இவர்களெல்லாம் பேசி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா, இந்த மாதிரி விஷயத்த பாஜக கையாண்டாங்கன்னா, அதை எதிர்த்து நீங்க போராடும் போது தமிழ்நாட்டோட மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவங்க அதை செய்யாம திமுக அமைச்சர்கள் செஞ்சிருக்க ஊழல் விஷயத்த அதை வந்து டார்கெட் பண்ணி அதை அடிக்கும் பொழுது, அது நாளைக்கு உங்களுக்கு எதிராக தானே திரும்பும். அதுக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்காது இல்ல. இப்ப அதை தான் பாஜக செய்ய போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப ஊழல்ன்ற வார்த்தையை திமுக மேல சுலபமா எடுத்து போடுவானுங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்தியாவிலேயே முதலாக 4 வருடம் சிறைச்சாலைக்கு போய் 100 கோடி ஃபைன் கட்டது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய சப்போர்ட்ல பிறகு ஆதரிச்சு பேசுறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி கூட தான் அவங்களுக்கு. அந்த பிஜேபி அவங்களுடைய அரசு யூபியா இருந்தாலும் சரி, அது குஜராத்தா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. ஒன்ன புரிஞ்சுக்கணும், பீகார்லயும் குஜராத்லயும் பிரிட்ஜஸ் கட்டண பிரிட்ஜ் எல்லாம் 2 மாசம் 3 மாசத்துல இடிச்சு கீழே விழுது. அயோத்தியில ராமன் கோயில் கட்டுறான், அதே நடலாம் ராமன் சிலை மேல ஒழுகுது. அங்க இருக்கிற அர்ச்சகர் வந்து அழுகுறான், தண்ணி ஓடுறதுக்கு வழியில பாலாபிஷேகம் செய்ய முடியல. அர்ச்சகர் சொல்றது போய், நான் சொல்றதுதான் உண்மைன்னு வெளியில இருந்து பிஜேபி காரன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லா இடங்களிலும் ஊழல் மயமாக்கி விட்ட பாரதிய ஜனதா எங்களை போய் அப்படியே ஊழல் அது செஞ்சாங்க. நீ எதை வேணா சொல்லு, சட்டப்படி அதை சந்தித்து நாங்கள் சரியான முறையில் உறுதியாக சட்டப்படியாக நிரபராதி என்று வெளியில் வருவோம். அப்போ உனக்கு பதில் தரப்படும். நீ இதுவரைக்கும் என்னத்தை எங்க மேல சொல்லி செஞ்சீங்க? தேவையில்லாமல் போடப்பட்ட கமிஷன் எல்லாம் பின்னால் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போனதெல்லாம் வரலாற்று பதிவுல இருக்கு. எதுக்கு இதை சொல்றோம்னா, இனிமேல் அந்த காலம் மாதிரி கிடையாது. அடுத்த செகண்ட் எல்லா இடத்துக்கும் போயிடும். அறிவியல் வளர்ந்துடுச்சு. அதனால அவர்களால் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சந்திக்க நாம் தயார். பல்வேறு கேள்விகள் ரொம்ப ஆழமா உள்ள கருத்துக்களை வழங்குறீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.